வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரெட் ரைஸ் புட்டு. இந்த ரெட் ரைஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு ஆராய்ச்சி அதுக்கப்புறம் எப்படி ஸ்டீம் பண்ணுறது சொல்லி தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, ரெட் ரைஸ்னாவே நல்ல ஒரு சத்து உள்ள ஒரு அரிசி தான், எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் இந்த கூட்டுக்கறி ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் கூட்டுனாவே வந்து பருப்பு, தேங்காய், காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு தான் கூட்டு பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே மெயினான 3 இன்க்ரீடியன்ஸ் தான். ஒன்று தேங்காய், அதுக்கப்புறம் இந்த காய்கறி, எல்லோ பம்ப்கின், அதுக்கப்புறம் யாம். இந்த 3 வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி இந்த கூட்டுக்கறி பண்ண போகிறோம். இதில் நோ ஆனியன், நோ கார்லிக், ரொம்ப ஈஸி ஸ்டைல் ப்ரிப்பரேஷன் தான். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ரெட் ரைஸ் 300 கிராம், பச்சரிசி மாவு 100 கிராம், கிரேட்டட் கோகனட் தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், வெல்லம் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி ரெட் ரைஸ் புட்டில் வந்து வெறும் ரெட் ரைஸ் மட்டும் வச்சு பண்ண போதில்லை, கொஞ்சம் பச்சரிசி மாவும் யூஸ் பண்ண போகிறோம். அது எதுக்காக கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த புட்டு வந்து உடையும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த பச்சரிசி மாவை யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த ரெட் ரைஸை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வைப்போம். ஊற வைக்கும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். வேணுன்னா இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த ரைஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். சின்னதாக ஒரு துணி போடுங்க, அதாவது காட்டன் கிளாத் போட்ட பிறகு இந்த ஊறின அரிசியை நல்லா ட்ரை பண்ணுறோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேன் கீழே வச்சுன்னா நல்லா ட்ரை ஆகிடும் ஒரு 10 நிமிஷத்தில். அதனால் இந்த மாதிரி காட்டன் கிளாத் போட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம அரைக்க போகிறோம். நார்மலாக வீட்டில் புட்டு பச்சரிசியில் எப்படி பண்ணுங்களோ அதே மாதிரி தான். கொழுக்கட்டைக்கு பண்ணும்போது மாவு ஊற வச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி காய வச்சு பவுடர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ப்ராசஸில் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அரிசி காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மாவு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைக்கலாம், அப்படிலாம் மிக்சிலையும் அரைக்கலாம். நிறைய குவான்டிட்டினா நீங்கள் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடர் ரெடி ஆகிடும். அப்படி இல்லை, என்னோடய வீட்டில் சின்ன குவான்டிட்டி 2 பேருக்காக மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சியில் பவுடர் பண்ணும்போது நல்ல ஃபைன் பவுடர் ஆகணும். சில மிக்சி வந்து அரைக்காது சரியா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடர் ரெடி பண்ணி முடித்த பிறகு இதை வறுக்க போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி சிகப்பு அரிசியை வறுத்து அதுக்கப்புறம் புட்டு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, மாவு நீங்கள் வறுத்து ரெடி பண்ணி வச்சுன்னா மாவு கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது மாவு நீங்கள் டேரெக்டாக அரைச்ச மாவு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுன்னா சின்ன சின்னதாக பூச்சி மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறோம். வறுக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த பச்சரிசி மாவு, அதாவது புட்டுக்கு எப்படி நீங்கள் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணீங்களோ அதே மாவு தான் கடைசியாக போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சரிசி மாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவோட பக்குவம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உதிரி உதிரியாக இருக்கணும். அதாவது வீட்டில் கோலம் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்து வச்சிங்கன்னா புட்டும் செய்யலாம், அதே டைமில் மிச்சம் இருக்க மாவை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுக்கு பிறகு ஒரு சின்ன பவுலில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணியில் உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏங்கிட்டனா டேரெக்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறத விட தண்ணியில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாவோட தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான உப்போட பக்குவம் கிடைக்கும். அதாவது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாவில் எந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் தெளிக்கணும்னு கேட்டிங்கன்னா, மாவு நல்லா ஈரப்பதமாக இருக்கணும். கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் புட்டு நீங்கள் குக் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதாவது குழாயில் புட்டு செய்யும்போது குக் பண்ணி எடுத்த பிறகு உடஞ்ச மாதிரி வரும். அதனால தான் ஈரப்பதத்தோடு இருக்குன்னு சொல்கிறேன்.
இதுக்கு பிறகு இந்த மாவை என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இதை நல்லா ஜலிச்சு எடுத்துகிறோம். அதாவது வீட்டில் ஜல்லடை இருக்கும் பார்த்திங்களா, மாவு ஜலிக்கிற ஜல்லடை, அதில் இந்த மாவை போட்டு நல்லா ஜலிச்சிருங்க. எதுக்காக இந்த மாதிரி ஜலிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தண்ணி தெளிச்சிருப்பீங்க. தண்ணி தெளிக்கும் போது அந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்படியே போட்டு நீங்கள் குக் பண்ணால், இங்கே புட்டு குக் பண்ணி எடுத்த பிறகு வந்து அங்கங்கே கெட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்திங்கன்னா பூ மாதிரி அழகாக உதிரியாக வந்துடும். இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர். இந்த ஏலக்காய் பவுடரும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு புட்டுக்குழாய். இந்த புட்டுக்குழாயில் கீழ்ப்பகுதியில் தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு, அதாவது ரெட் ரைஸ் மாவு, அதுக்கப்புறம் அரிசி, திருப்பி ரெட் ரைஸ், அரிசி, 3 பகுதி தேங்காய் போட்டிருப்பேன், 2 பகுதி அரிசி மாவு போட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த புட்டு குழாயில் இந்த மாவு போடும்போது மாவு அழுத்தக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாவு அழுத்தினா குக் பண்ணி முடித்த பிறகு கெட்டியான பக்கம் இருக்கும். அதாவது அந்த புட்டு வந்து சாஃப்டாக இருக்காது சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புட்டு குழாயை டைரெக்டாக இந்த ஸ்டீமரில் வைக்கிறோம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு தான் இந்த குழாயை அதில் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம், சைஸை பொறுத்து. சின்ன சைஸ் போட்டிங்கன்னா ஒரு 6 நிமிஷத்தில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் டைம் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த புட்டு அப்படியே மெதுவாக ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்படி எடுத்திங்கன்னா அழகாக புட்டு வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்களா, இந்த ரெட் ரைஸ் புட்டு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு நீங்கள் ப்ரீமிக்ஸ், அதாவது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு அருமையான கூட்டுக்கறி. கூட்டுக்கறிக்கு தேவையான பொருட்கள்: யாம் 200 கிராம், எல்லோ பம்ப்கின் 250 கிராம், பிளாக் சிப்பீஸ் 100 கிராம், முழு தேங்காய் 1, காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, சில்லி பவுடர் 1½ டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த யாமை நல்லா டைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு வந்து பாயிலிங் டைமில் கரெக்டாக வரும். பச்சை தண்ணியில் இந்த கிழங்கு போட்ட பிறகு உப்பு, சில்லி பவுடர். சில்லி பவுடருக்குன்னா காய் வேக வச்ச பிறகு கொஞ்சம் கலர் வரணும், அதனால தான் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இது நல்லா வேகட்டும். இதுக்கப்புறம் ஒரு தேங்காய் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் பாதி தேங்காவை நல்லா திருவி வச்சுருக்க தேங்காவை இதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இந்த அரைக்கிற பக்கம் எப்படின்னா ஒரு 90% அளவுக்கு நல்லா அரையணும். நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம், அதே டைமில் தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் குக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சிருக்கணும். இதுக்கப்புறம் இந்த கிழங்கு நல்லா வெந்திருக்கா சொல்லி செக் பண்ணி பார்க்கலாமா. ஒரு 80% அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். கையில் கிழங்கு எடுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு நீங்கள் இந்த பம்ப்கின் போடலாம். இந்த பம்ப்கின் அதுக்கப்புறம் யாம் ரெண்டுமே கரெக்டான டைஸில் கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பம்ப்கின் எல்லாம் வந்திருக்கா. இந்த பம்ப்கினும் ஃபுல்லாக குக் பண்ணல, 90% குக் பண்ணியிருக்கேன். எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பியும் குக் பண்ண போகிறோம். அதனால் கரெக்டாக ஒரு 90% கையில் எடுத்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உடைக்கிறதுக்கு. அந்த பக்குவத்தில் பாயில் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் தேங்காய் எண்ணெய் இந்த மைண்ட் செட்டில் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தவிர வேறு எந்த ஒரு எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. சீரகம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் தாளிப்பாக போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா சில்லி பவுடர் டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம். குழம்புத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் சில்லி போடுறோம். இந்த சில்லி பவுடர் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி போடுங்க, அப்படி இல்லைனா கண்டிப்பாக தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பக்கத்தில் தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு கருப்பு மூக்கடலை, இந்த மூக்கடலை வந்து நல்லா வேக வச்சுருங்க. வெந்த மூக்கடலை இதில் ஆட் பண்ண போகிறோம்.
அந்த வேக வச்ச கடலையோட தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணி ஒன்றா குக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியான ஒரு டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே வேக வச்ச அந்த காய்கறியோட தண்ணி இருக்குல்ல, அதாவது ஸ்டாக் வாட்டர், அந்த ஸ்டாக் வாட்டர் இதில் ஆட் பண்ணி திருப்பி குக் பண்ணுறோம். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு டேஸ்ட் உங்களுக்கு நல்லா எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தேங்காய், இன்னொன்று வேக வச்ச அந்த காய்கறியோட ஸ்டாக் வாட்டர், அதுக்கப்புறம் பிளாக் சன்னா, இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கவனத்தில் வச்சு கரெக்டாக குக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அந்த காய்கறியை இதில் ஆட் பண்ணி திருப்பியும் குக் பண்ணுறோம் ஒரு 10 நிமிஷம். அதே டைமில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த காய்கறி மேஷ் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது, அதே டைமில் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தாளிப்பு போகிற இடத்துலையும் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா வேகட்டும். சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு பேனில் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திருவி வச்சுருக்கேன் தேங்காய். அந்த முழு தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, பாதி தேங்காய் வந்து பேஸ்ட்டு, பாதி தேங்காய் வந்து இந்த மாதிரி திருவி வச்சுருக்க தேங்காவை கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்தெடுக்கிறோம். இப்படி வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த கறியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு அருமையான கூட்டு கறி கேரளா ஸ்டைலில் ரெடி. தேங்காவை கவனமாக நல்லா வறுத்துருங்க. இப்போ வறுத்த தேங்காவை அப்படியே போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதிக்க விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால், ஆஹா, கூட்டுக்கறி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணுங்கள்.